நல கூட்டணியின் இலக்கு என்று அதன் தலைவர்கள் உறுதிபட கூறியுள்ளனர். புனித ஜார்ஜ் கோட்டையில் தேமுதிக தலைமையில் கூட்டணி அரசு அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சென்னை கோயம்பேட்டில் விஜயகாந்த் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இவ்வாறு கூறினர். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருப்பது தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் சேர்த்து வைகோ ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்று அறிவித்திருக்கிறார். ஒன்று. அடுத்து அமைய போகிற ஆட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். நாங்களும் அறிவித்திருக்கிறோம். எனவே கூட்டணி ஆட்சிதான் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் அந்த அணியை 2 தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் சேர்ந்து தொகுதி உடன்பாடு செய்து கொண்ட அணியை கேப்டன் விஜயகாந்த் அணி என்று நாங்கள் அழைப்போம். மக்கள் நல கூட்டணியை அதிமுகவின் பினாமி டீம் என்று சொன்னவர்கள் இப்போது வாயடைத்து நிற்பார்கள். இந்த அணி அதிமுகவுக்கு எதிரான அணி என்பதை விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவின் மூலம் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விஜயகாந்த் அவர்களையும் கண்டபடி விமர்சனம் செய்தவர்கள், மக்கள் நல கூட்டணியை அதற்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் இப்போது வாயடைத்து போவார்கள். முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறோம். அவரை முதல்வராக அமர்த்துவது இந்த கூட்டணியின் நோக்கம். அதிமுகவுக்கும் விஜயகாந்த் அணிக்கும் இடையில்தான் போட்டி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.